இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? சக்கரையை பார்க்கணும்னா ஒரு பெட்டிஷன்லாம் போடணுமா, அப்புறம் டேட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாரு. அப்படின்னா நானும் கூட வரேன் லட்சுமி. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா லட்சுமி. இந்த விஷயத்த போன்ல சொல்றதை விட நேர்ல போய் சொல்லலாமே. சென்னைக்கே வா. நிஜமாவா? ஆமா. ஐ தேங்க் யூ. நேர்லியா வரீங்களா? நீங்க எப்பப்போ வரீங்க? நாளைக்கே வரோம்ப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் தேனக்கா சந்தோஷமா இருக்கணும், இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். பாத்தியா தேனு, நீ போட்ட டிராமா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு? சொல்லி கொடுத்தது யாரு? எங்க அம்மாவாச்சே. அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் இத பாரு, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, வேளை வேளைக்கு சாப்பிடு, அப்புறம் டெய்லி நைட்ல பால் குடிக்கணும். சரி அத்தை. போலாமா? வாங்க. வா. வரேன் வாங்க அத்தை. அத்தை, வரேன். வாசல் வரைக்கும் விட்டுட்டு வரலாம். அனு என்ன சீக்கிரம் மாமா வா. டாக்ஸி வரலையா? நீங்க நிக்கிறீங்க. 4 டாக்ஸி வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க. அதான் நானே டிராப் பண்றேன். வாங்க. எனக்கு தெரியாம போச்சே. என்னது? தெரிஞ்சிருந்தா இன்னும் லேட்டா வந்திருப்பியா? இல்லங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பேன்ல. அம்மா மகராசி, உன் சீக்கிரத்தை பத்தின சீக்கிரட் எங்க எல்லாருக்குமே தெரியும். வா. அம்மா அனு, பத்திரமா போயிட்டு வாமா, உடம்ப பாத்துக்கோ. சரிங்க அத்தை. வேளை வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடு. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் சீக்கிரம் வந்துருவேன். இங்க பாருங்கக்கா, ஞாபகம் இருக்கட்டும், வீடியோ கால் வரணும். சரி. தேனக்காயிட்ட சொல்லிடுங்க, அர்ஜுனை பாத்துக்கோங்க. அம்மாரை படிக்கட் கிட்ட விட்டுறாதீங்க. அம்மா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேமா, நீ பத்திரமா ஊருக்கு போயிட்டு வா வா. போலாம். போயிட்டு வா. அனு இங்க வா. போயிட்டு வா. வரேன். பாய்க்கா. பாய் அனு. அவளுக்கு போறதுக்கு மனசே இல்ல. ஆமா அத்தை. சரி நீங்க போங்க, நான் கேட் சாத்திட்டு வரேன். சரி. இங்க எதுக்கு மது வந்திருக்கோம்? மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள போய் இவங்களெல்லாம் பார்க்கணுமா என்ன? இல்ல சார், இந்த வீட்டுக்கு நான் உரிமையோட வரப்போறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் தெரியும். யாரோட காரா இருக்கும்? எதுக்காக இங்க வந்து நின்னு வீட்டை பார்த்துட்டு போனோம்? யார் அது? மியாம் பூனைக்குட்டி, ஊரை சுத்தலாமா? ஜிச்சுக்குதான் 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 டம். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், என்ன பண்ண போற? நான் குளிச்சுட்டு வர போறேன். என்ன நீ என்ன பண்ண போற? சமத்தா உட்காந்துருக்க போற. அப்புறம் பொங்கல் பண்ணி கொடுப்பாங்களா? பொங்கல்ல நெய் விட்டு சாம்பார் விட்டு சாப்பிட்டு விளையாடிட்டு இருப்பியா? சிப்ஸ் நல்லா இருக்குடி, வேணுமா? உங்ககிட்ட கேட்டனா? போமா பாடி. ஓஹோ, அப்புறம் சரி 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 சரி. இத பாரு, இதுக்கு ஏபிசிடி சொல்லி கொடு. இந்த பப்பிக்கு ஏபிசிடி சொல்லி கொடு. பாட்டி போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சமத்தாரு சமத்தாரு. சக்தி இல்ல, அணு இல்ல, வெற்றி இல்ல, லட்சுமியும் இல்ல.
கிழவியும் இப்பதான் குளிக்க போகுது. அது உடம்ப தேய்ச்சு குளிக்க 9 நாள் ஆகும். கிழவனு ஊரை சுத்த போயிருக்கு. அரை காசுக்கு பெறாத என் அருமை புருஷன் அமரை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிருச்சு. அது இப்போதைக்கு திரும்ப வராது. தேனு, இதை விட்டா ஒரு அருமையான சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது. என் அர்ஜுன அபேஸ் பண்றதுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. நழுவ விட்டுடாதீ, விட்டுடாத. இரு, அம்மா வர. நான் குளிச்சு உன்னை குளிப்பாட்டினா ஏன் புடவை ஈரமாயிடும். வேண்டாம், உன்னை முதல்ல குளிப்பாட்டுறேன். அர்ஜுன், ஏபிசிடி படிச்சிட்டியா? வா, உன்னை குளிக்க வச்சுட்டு அப்புறமா பாட்டி குளிக்கிறேன். அட சாமி, அப்பா, அம்மா, குளிக்க போலாம், குளிக்க போலாம். அப்பா, யாருமே இல்ல. அர்ஜுன், டேய், வாலே. அர்ஜுன், தண்ணி சும்மா ஆடக்கூடாது. ஒழுங்கா நில்லு. இப்ப நல்லா சோப்பு போட்டு மூஞ்ச கழுவ போறேன். கிழவி, கத்த இது குளிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து புள்ளைய தூக்கிட்டு போயிருக்கு. இது எப்பதான் குளிக்க போகும்னு தெரியலையே. சீ. ஐயோ ஐயோ, எப்படியும் நீ குளிக்க போவல்ல, என் புள்ளைய நான் அப்ப தூக்கிட்டு போறேன் பாரு. காலியா போச்சே. ஐயோ, என்ன டேஸ்டா இருக்குது. ஐயோ, இந்த கிழவியால எல்லாம் போச்சு. தேனே, அந்த சிப்ஸ் நல்லா இருந்ததுடி. அந்த ரிப்பன் பக்கடா செஞ்சு வச்சல, அது எங்கடி வச்சிருக்க? கொஞ்சம் கூட. சாணிய உருண்டை பண்ணி வச்சிருக்கேன், போய் தின்னப்ப. யாண்டி தீனி பண்ற. போறாம இவளுக்கு. நேரம் காலம் தெரியாம இது வேற பீட. ஐயோ, கிழவி இன்னுமா இவனை குளிக்க வச்சிட்டு இருக்கு. எப்ப வரப்போதோ? அர்ஜுன் பட்டு குட்டி ஆயிடுச்சு. சமத்து குட்டிடி நீங்க. ரெடி ஆயாச்சா? குளிச்சாச்சு, பவுடர் போட்டாச்சு, ட்ரெஸ் போட்டாச்சு. வா வா. ஐயோ, நல்ல வாசம் வருதே. உட்காரு உட்காரு. அப்படி அம்மடி அம்மடி. இத பாரு, இந்த கன்னை எடுத்து எல்லாரையும் சுட்டுடு. பாட்டி குளிச்சுட்டு வரேன். ஐயோ, தொப்பெல்லாம் தெரியுதுரி, கண்ணு பட்டுரும். அப்படி இந்த இந்த அதெல்லாம் எடுக்காத. அப்பா, டேய் பத்ரம், ஒழுங்கா இருக்கணும். அப்பா, புள்ளைய தூக்கிட்டு வந்து வச்சுட்டா. இந்த கிழவி அப்பவே குளிச்சு தொலைச்சிருக்கலாம்ல. அர்ஜுனு, உன்ன அம்மா தூக்கிட்டு போயிடலாம் நினைச்சா இந்த கிழவி சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி குளிச்சிட்டு வரேன் டிராமா போடுது. இருடா, அந்த கிழவி நிஜமாவிலே குளிக்க தான் போயிருக்காளான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் அம்மா உன்னை தூக்கிட்டு போயிடுறேன், சரியா? என்ன சத்தத்தையே காணோம். பாரு, பாட்டு வேறையா? ஏய், எங்க என்ன சுடு சுடு, என்ன சுடு, துப்பாக்கியில சுடு. ஏய், என்னடா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க நீ? வா வா, என்ன சுடு, தோட்டத்துல வச்சு சுடு. வா வா, ஓடியா ஓடியா ஓடியா. வா 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 வா. கிழவி நெசமாவே குளிக்குது. அப்பா, இது சீக்கிரம் வந்துடக்கூடாது, இல்லைன்னா சொதப்பிரும். அப்பா, இதான் நல்ல சான்ஸ். அர்ஜுன, ஐயோ ஐயோ, என் புள்ள, என் புள்ள. ஐயோ, அர்ஜுன, அர்ஜுன, என் புள்ள. ஐயோ, அர்ஜுன, டேய் அர்ஜுன், திடீர்னு காணாம போயிடுறானே. எங்க தானே விளையாடிட்டு இருந்தா? ஐயோ. ஏய் முனியா, என்னங்கய்யா? தோப்புல இன்னைக்கு தேங்காய் வெட்டிட்டு இருக்காங்கல்ல? ஆமாங்கய்யா. தங்க வேலை போக சொன்ன போனானா? அமர தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருங்கய்யா. சரி சரி, நீ உன் வேலையை பாரு. ஐயோ, இந்த கிழமை வந்துருச்சு போல இருக்கே. அர்ஜுன் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே,
அர்ஜுன காணனாலே என்ன மட்டும் தானே சந்தேகப்படுவாங்க. கடவுளே, இப்ப என்ன பண்றது? வர வர வெயிட் தாண்டா உனக்கு கூட்டிட்டு வருது. அர்ஜுன், ஒரு கதை சொல்லவா? அங்கேயே போய் பாப்போம். ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சான். அந்த வடையை எடுக்கிறதுக்கு ஒரு காக்கா திட்டம் போட்டுச்சான். காக்கா பாட்டி சுட்ட வடையை தூக்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துருச்சான். அந்த காக்காயை ஏமாத்திட்டு வடையை தான் அடிச்சுக்கலான்னு நரி கணக்கு போட்டுச்சான். கடைசியில என்ன ஆச்சுன்னா நரி ஏமாந்து போச்சான். ஐயோ, நரின்னு இந்த கிழமை யாரு சொல்லுது? என்னையா இல்ல கதையிலையா? ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயி போச்சு. போச்சு ஏ அர்ஜுன, நீ தாத்தாவுக்கு ஒரு ஓனாய் கதை சொல்லு. எங்க சொல்லு. போச்சு. இந்த ரெண்டு பெருசுகளும் இன்னைக்கு பிளானையே சொதப்பிருச்சுங்க. என்ன பண்றது? அம்மா தேனு கண்ணு, மா சூடா நல்லா இஞ்சி டீ போட்டிருக்கேம்மா, குடிச்சு பாரு. சூடா இருந்தா அதுவும் தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணிக்கோ. தலைவா அடியாத்தி, என்ன இவ ஒரு மார்க்கமாவே இருக்காள? டீய நல்லா போட்டிருக்க, வேணான்ட்டு போறாள. சரி, இதையே நம்ம வேஸ்ட் பண்ணோம், குடிச்சிடலாம். எப்படி இருக்கு லக்ஷ்மி? நல்லா இருக்கு. நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எங்க பொள்ளாச்சி இன்ஸ்பெக்டர் கண்ணன் சார் தான் கூட்டிட்டு வந்தாரு. ஜெயிலர் சார் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? இல்ல சக்கரி, ஜான்சியை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அவதான் போயிட்டால, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. இனிமே அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லங்க, எனக்காக அவ உயிரையே கொடுத்திருக்கா. அநியாயமா நான் அவளை பறி கொடுத்துட்டேனே. அவளை போலீஸ்ல இருந்து காப்பாத்துறத நினைச்சிட்டு நானே எம்மகிட்ட பிடிச்சி கொடுத்துட்டேனே. அவ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் அவசரமா அனுப்பி அவ ஆயிலையும் அவசரமா முடிச்சிட்டேன். அதுல ஏன் தப்பும் இருக்குங்க. நான் அன்னைக்கு வெளியே போனதுனால தானே ஜான்சி என் வீட்டுக்கு வந்தா. எனக்கு வச்சிருந்த விஷ மருந்த குடிச்சு எனக்கு பதிலா அவ செத்து போயிருக்கா. அதுதான் ஆண்டவனோட திட்டமோ என்னமோ. உனக்கு 2 உயிர் கொடுக்கணும் தான் உங்களை 2 பேரா படைச்சானான்னு தெரியல. அவ இப்படி அல்பாயுஸ்ல போறோன்னு தெரிஞ்சுதானா என்னவோ ஒரு வாழ்நாளோட சந்தோஷத்தை, அன்பை, பாசத்தை எல்லாத்தையும் என் கூட இருந்த கொஞ்ச நாள்ல அள்ளி கொடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்தாடா, இதை வச்சு உன் வாழ்நாள ஓட்டிக்கடான்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். ஏன் சக்ரி, என்னை பத்தி ஜான்சிக்கு ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் தெரியும். அதுவும் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் தெரியும். என்ன சொன்னா? சாகிறதுக்கு முன்னால முடிஞ்சா உன்னை பார்க்கணும்னு சொன்னான். அது நடக்காம போயிடுச்சு. வேற ஏதாவது ஆசை இருந்தது அவளுக்கு? அவளோட முழு ஆசையும் என் மேலேயும் என் அப்பாவி ஜனங்க மேலேயும் தான்.
வேற ஆசான்னு பார்த்தா அனாதை மாதிரி வாழ்ந்துட்டோம். என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் சொந்த பந்தங்களோட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. எங்களுக்கு தான் சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லையே. அதனாலதான் எங்க வீட்டுக்கு வர சொந்தத்தோட இருக்கணும்னு கடவுள் எங்க வீட்டுக்கு வர வச்சிருக்காரு போல இருக்கு. இருக்கலாம். அதுக்கு பரிகாரமா அவ உயிரை இல்லை அவர் எடுத்துட்டாரு. இது அநியாயம் இல்லையா? ஒரு ஆசைக்கு உயிரா? இது ரொம்ப அதிகம் இல்ல? சக்ரி, ஜான்சிக்கு வேற ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்களேன். இல்ல, வேற எதுவும் கிடையாது. ஆமா, இதையெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? இல்ல, அவளுக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தா கூட பிறந்தவளா நான் நிறைவேற்றலான்னு தான். அவ ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பதிலா அவ செத்ததுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னால நிறுத்தினா அவ ஆத்மா சாந்தி அடையும். மனுஷ ஆசையை விட ஆன்மாவோட சாந்தி ரொம்ப முக்கியம். இதே நேரம் நான் மட்டும் வெளியே இருந்திருந்தேன்னா அவளை கொன்னவங்களை கண்டுபிடிச்சு கூறு போட்டிருப்பேன். என்ன பண்றது, நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். என்னால அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை. அவளுக்கு என்னை விட்ட வேற யாருமே இல்லையே. நானும் இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். அவ ஏன் கூட பிறந்தவ. அவ சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுப்பா. அது என்னோட பொறுப்பு. நீ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிச்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தா எனக்கும் சொல்லி அனுப்பு. சாகர போகாத நான் சந்தோஷமா சாவேன். அது வரைக்கும் ஜான்சியோட நினைப்புல இந்த உயிரை நான் சுமந்துட்டு வாழ்றேன். சரி, வரேன். இதுதான் அந்த இடம். கண்ணுக்கு தெரியுற வரைக்கும் நம்ம லேண்ட் தான். 400 ஏக்கர்ஸ். நம்ம பிளான்ட்டுக்கு இது போதும் இல்ல? என்ன சார் நீங்க 400 ஏக்கர்ல எல்லா வசதியோட குறைஞ்சபட்சம் 40 பிளான்ட் கட்டலாம் சார். மற்றது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஒன்ன கட்டுவோம், மீதி 39 பிளான்ட் என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். நம்ம டிசைட் பண்ணிருக்கிற முதல் பிளான்ட்டுக்கான ஸ்கெட்சை சீக்கிரம் போட்டு கொடுங்க. பூமி பூஜை போட்டு வேலையை மழை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சார், ஸ்கெட்ச் ரெடி பண்ணிடுறேன் சார். ஒரு 5 மினிட்ஸ் டைம் தாங்க. முதல்ல இடத்த ஒரு சுத்து பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்க சார், நாங்க பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படியா? உடனே வந்துடுறோம். ஓகே, கேரி ஆன். ஓகே சார், வாங்க. மது, வாட் ஹேப்பன்? என்ன அமைதியா இருக்க? ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா சார். இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறியா? அதல்ல சார், நாம இன்னும் வெற்றி கிட்ட கையெழுத்து வாங்கவே இல்லையே, அதான். மது, இருக்கிறதுலே ஈஸியான விஷயம் அதுதான். அவனா வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறானா இல்லையான்னு பாரு.
அவனாவா? அது எப்படி நடக்கும்? வெற்றியோட பங்கு நிலம் எங்க இருக்கு? இந்த இடத்துக்கு பின்னாடி கடைசியில இருக்கு. இங்க போறதுக்கு வழி இந்த வழிதான். இந்த வழியை நம்ம மறைச்சிட்டா அவன் இடத்துக்கு எப்படி போவான்? அப்படியே போகணும்னாலும் இந்த பக்கம் 10 கிலோமீட்டர், இந்த பக்கம் 10 கிலோமீட்டர், அப்படித்தான் சுத்தி வரணும். இப்ப சொல்லு, வெற்றி என்ன பண்ணுவான்னு? எழுதி கொடுத்துருவான் சார். That's it.